இன்ஸ்டால நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒருத்தர் நோட்டில் எழுதிட்டு என்ன சொல்கிறாருன்னா, 1,00,000 யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி மாதம் 10% ரிட்டர்ன்ஸ் எடுக்க போகிறாராம். அப்படி எடுத்து 49 மாதத்தில், அதாவது கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் 1 கோடி சேர்த்த போகிறாராம். அதுக்கு யாரெல்லாம் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. கமெண்ட்ஸ்லேயும் ஐம் இன்ட்ரெஸ்டட்னு நிறைய பேர் போட்டு வச்சுருக்காங்க. இவரும் ஏதோ வாட்ஸ்அப் லிங்கை பயோவில் வச்சுருக்காரு. இப்போது இது ஸ்கேமா இல்லையானலாம் நான் சொல்லலை. இப்படி மாதம் 10% ரிட்டர்ன்ஸ் எடுத்தால் எவ்வளோ நாளில் எவ்வளோ அமௌண்ட் ரீச் ஆக முடியும்னு நான் சொல்கிறேன். நீங்களே ஸ்கேமா இல்லையான்னு ஒரு முடிவுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் மந்தில் 1 lakh, அதான் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. அதை 49வது மாதத்தில் 1 கோடியாக மாற்றுறேன்னு சொல்கிறாரு. எஸ், அவர் சொன்ன மாதிரி மாதம் 10% ரிட்டர்ன்ஸ் எடுத்தால் மாற்றலாம். இப்போது அப்படியே 100 மாதம், 120 மாதம், 150 மாதம்னு வந்து 193வது மாதம் வந்தோம்னு வைங்க. அதாவது தோராயமாக ஒரு 11 வருஷம். இப்போ அவர் கையில் 9.25 லட்சம் கோடி இருக்கும். அதாவது நம்ம தமிழ்நாடோட கடன். விஜயன்னா இவர்கிட்ட 1 lakh கொடுத்துட்டு வெயிட் பண்ணால் போதும், 16 வருஷத்தில் இவர் தமிழ்நாடோட மொத்த கடனையும் அடைச்சிருவாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 1 மாதம் எக்ஸ்ட்ரா ட்ரேட் பண்ண விட்டால் போதும், அம்பானியோட நெட்வொர்த்தை சேஸ் பண்ணிடுவார். அப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி 229 மாதம், தோராயமாக ஒரு 19 வருஷம் ட்ரேட் பண்ணார்னா இந்தியாவோட மொத்த கடன் 300 லட்சம் கோடி, அதை அவர் ரீச் பண்ணிடுவார். அப்புறம் அப்படியே ஒரு 238 மாதம் அவர் ட்ரேட் பண்ண விட்டோம்னா எலான் மஸ்க், யார் உலகத்தோட நம்பர் 1 பணக்காரர், அவரை கீழே தள்ளி விட்டுட்டு இவர் நம்பர் 1 இடத்துக்கு போயிடுவார். எப்படி? வெறும் 20 வருஷத்தில். இன்னும் ஒரு 3 வருஷம் ட்ரேட் பண்ண விட்டோம்னா போதும், இந்த உலகத்தில் இருக்க மொத்த பணமும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. இதில் கமெண்ட்ஸில் கேன் யூ டீச் மீ ப்ரோ, ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் ப்ரோ, உங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் காசை வாங்கிட்டு ஸ்கேம் பண்ணால் தான் தெரிஞ்சுவீங்க.